இப்போது ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் உள்ள வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தேவை. ஒரு 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 ஃபேன்சி நம்பர் இருக்கு, டக்குன்னு அவ்வளோ ஒரு நம்பர்ஸ் போட்டு எல்லாத்தினால ஆரம்பிக்க முடியாது. அப்படின்னா நான் மேனுஃபேக்சரிங்கே நான் ஒன்றும் என்டர் ஆகலைங்க, பட் ஐ வாண்ட் டு பில்ட் மை பிராண்ட் அப்படின்னா வித்தவுட் என்ட்ரிங் மேனுஃபேக்சரிங் எப்படி வந்து இதை டேப் பண்ணலாம்? இப்போ அவங்க கோயம்புத்தூரில் இருக்கலாம், சம்மன் ஹூஸ் வாட்சிங் நோ மைட் பி இன் சென்னை. அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம், D2Cயில் ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கணும், ஆடை போடணும், ரன் பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் வரும், ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் பிராண்டை மூடிடுறேன், என்ன பண்ணுறது தெரியல. there are a lot of people who have approached me like this. ஸோ இது அந்த கேமு. ஸோ நம்ம கேமுக்கு வருவோம். நான் வந்து என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் எல்லாம் இல்லைங்க, பட் ஐ ஸ்டில் வாண்ட் டு மேக் அ பிராண்ட் அப்ரோச் ஆஃப்லைன் அப்படின்னா வாட் வுட் யூ சஜஸ்ட்? புரியுற மாதிரி சொல்கிறேங்க. திருப்பூருக்கு வாங்க. இஃப் யூர் கோயிங் டு நெட்வேர் இண்டஸ்ட்ரி, திருப்பூருக்குள்ளே வாங்க. திருப்பூர்ல வந்து உங்க ஒரு 20 பிராண்ட்ஸ் பாருங்க, ஏறி இறங்குங்க. கொஞ்சம் கால் வலிக்கும் தான் அதுக்கு, ஆனா இப்போ ஏறி இறங்குங்க, எல்லா பிராண்ட்ஸோடதும் பாருங்க. அதுல உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எடுங்க. அந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் ஒரு சின்ன செட்டப்பாக வச்சு செல் பண்ண ஆரம்பிங்க. உங்ககிட்ட வர கஸ்டமர் ரீட்டைலராக இருக்கலாம், கன்சியூமராக இருக்கலாம். நீங்க வந்து ஒரு ஹோல்சேல் ஐடியா கொண்டு போயிருப்பீங்க, ஆனா உங்ககிட்ட வந்ததெல்லாம் ரீட்டைல் கன்சியூமர்ஸா இருக்கலாம். நீங்க ரீட்டைல் ஐடியா கொண்டு போயிருப்பீங்க, உங்ககிட்ட வந்ததெல்லாம் ஹோல்சேலர்ஸா இருப்பாங்க. வந்தோடனே என்ன எனக்கு ஒரு 2 பெட்டி கொடுங்க, நான் எங்க ஏரியால விற்கிறேங்க வாங்க வந்தவங்க. ஸோ உங்க அது வந்து அந்த டைவர்ஷன் ஆகும். அந்த டைம் என்ன அமையுது, அந்த டேட்டாஸ் உங்களுக்கு தேவைப்படும். அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணுங்க. ஒரு 3-4 இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணி அதுல பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு பிராண்ட ஒரு எக்ஸ்ட்ரா எடுங்க. ஸோ என்ன பெயின் பாயிண்ட் உங்களோட ஆக்சுவல் இது இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அங்க புரியும். அந்த பெயின் பாயிண்ட் பேஸ் பண்ணி நீங்க உங்க பிராண்டை டெவலப் பண்ணுங்க. அந்த பிராண்டை வந்து யாராலையும் நிப்பாட்ட முடியும். எடுத்தோன்னே என்ன பண்றாங்க, நிறைய பேர் வராங்க, நார்மல் மேனுஃபேக்சர்ஸ் போறாங்க, அவங்க கிட்ட போய் எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி லேபிளையும் கொடுத்து பண்ணி வாங்கிடுறாங்க. ப்ராடக்ட்டை அவங்களும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா மேனுஃபேக்சரை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் தெரியுது இது விற்குமா விற்காதா. கரெக்ட். இது விக்குதா, ஏன் விற்க மாட்டேது போட்டு மண்டே கேபிட்டல் லாக் ஆயிடும். கரெக்ட். டேட்டாவே இருக்காது, என்ன பண்ணணும் தெரியாது. ஆனா இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஆல்ரெடி ப்ராடக்ட் பண்ணி வச்சதுதான் பிராண்ட்ஸ்.